ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். ஸோ தமிழன் பார்த்தா நிறைய பேர் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புதுசாக ஐபிஎல் பற்றி அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது, நம்மளும் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ பார்க்குற நிறைய பேர் வந்து வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வேறு பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாகிஸ்தானை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ ஐபிஎல் திருவிழாவில் எங்கேருந்து இப்போ பாகிஸ்தான் வச்சு நிறைய பேர் யோசிப்பீங்க. பாகிஸ்தான் சொன்னால் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிஎஸ்எல், ஸோ பாகிஸ்தான் சூப்பர் லீக். ஸோ பாகிஸ்தான் சூப்பர் லீக் சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் வந்து அவங்க வந்து எப்படி நடத்த போகிறாங்கன்றதுல நிறைய பேர் வந்து கேள்வியாக எழுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து தலைகீழாத்தான் குதிப்போம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கரெக்டாக வந்து நம்ம ஐபிஎல் நடக்கிற அதே டைமில் தான் அவங்க நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து அவங்க பிஎஸ்எல் வந்து பிப்ரவரி அண்ட் மார்ச் நடக்கும். இந்த வருடம், அதாவது வரக்கூடிய வருடங்கள் 2025 வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுனால அந்த டைம் பீரியடில் அவங்க நடத்த முடியாதனால மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து மாற்றிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் தான் நம்ம ஐபிஎல்லும் நடக்க போகுது. அதிலும் குறிப்பாக வந்து ஐபிஎல் வந்து மார்ச் 14 ஏப்ரல் 25 வரைக்கும் நடக்குன்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க தான் உண்மை. ஸோ அதில் வந்து ஃபியூச்சர் வந்து பிளானிங் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஐபிஎலுக்கு முன்னாடி முடியக்கூடிய நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், ஐபிஎலுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மேட்சஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம பிசிசிஐ அண்ட் ஐசிசிஐ அவங்க வந்து ஷெட்யூல் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐபிஎல்லில் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஷெட்யூலில். ஸோ மேக்ஸிமம் வந்து மார்ச் 14 ஏப்ரல் 25 தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னால் எப்பவுமே வந்து மார்ச் எண்டில் தான் ஆரம்பிப்பாங்க. மே எண்டில் வந்து மேட்சஸ் முடிஞ்சிடும். அதிலும் குறிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து 84 மேட்சஸ் இருக்குமே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஷெட்யூல் டைட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரியே தான் நடக்கும். அதாவது 74 மேட்சஸ் தான் நடக்கும். ஏ குரூப், பி குரூப் தனியாக பிரிச்சுருவாங்க. 5 டீம். ஸோ ஒரே டீமில் இருக்கிறவங்க 2 தடவை விளாடுவாங்க, அடுத்த டீம் ஒரு தடவை விளாடுவாங்க. இதுதான் வந்து ஷெட்யூல்னு சொல்லிட்டு தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 74 மேட்சஸ் தான் நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து நிறையா இன்வெஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக பிஎஸ்எல்லோட இன்வெஸ்டர் வந்து ஸோ ஐபிஎல் வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டில் போயிருக்காங்க. ஸோ அவங்க டக்குன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள வச்சு நம்ம பிரம்மாண்டமாக நடத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அவங்க பிளான் பண்ணி முடிச்சோன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுவோன்னா நடத்துவாங்க. நடத்தி முடிச்ச பிறகு தெரிஞ்சிடும் ஸோ ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சா இல்லை எப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்ல நிறைய பேருக்கு இந்த இன்னொரு கொஸ்டின் வரும். இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் விளையாடுறாங்களா, போவாங்களா மாட்டாங்களா, ஃபஸ்ட்டு அதை சொல்லு பண்ணுற மாதிரி கேட்பீங்க. அஃபிஷியலாகவே இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. எஸ், ஸோ அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஹைப்ரிட் முறையில் தான் வந்து கண்டிப்பாக மேட்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் சைட்லேருந்து அந்த மாதிரி மேட்சஸ் நடத்துனா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்காது, எங்களுக்கு செலவும் அதிகமாகும். ஸோ யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நிறையா தடவை சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. இது யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து அனுராக் தாக்கூர் சொன்ன எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள், அவர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து நாட் வெரி சேஃப் அண்ட் சேஃப்னு சொல்லிட்டு தெளிவாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போய் விளாட்றது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து பிளேயர்ஸோட பாதுகாப்பு தான் முக்கியம். இன்னும் பாகிஸ்தானை பற்றி சொல்லலாம், அவங்க இன்னும் தங்கள் நாட்டில் வந்து டெரரிசமை வந்து இன்னும் ஊக்குவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்போ வந்து அவங்க வந்து அடியோடு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்களோ அதற்கடுத்தபடியாக தான் இந்தியான் பிளேயர்ஸ் அங்கே போய் விளாட்லாமா வேண்டான்றதை பற்றியே நாங்கள் யோசிப்போன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போது வந்து 2 நாளாக பாகிஸ்தானில் வந்து ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்திட்டுன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவங்க வந்து ஹைப்ரிட் முறையில் தான் கண்டிப்பாக போய் ஆன ஒரு வழி இல்லை, அது இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ துபாய் அண்ட் சவுதி அரேபியா இந்த 2 பிளேஸில் மேக்ஸிமம் வந்து துபாய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அண்ட் துபாயில் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் சில பேர் வந்து அதுக்கு நாங்கள் இந்தியாவில் நடத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லலாம், பட் வந்து பாகிஸ்தான் தான் முடிவெடுக்கணும். ஸோ 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தான் தான் நடத்தணும் தான் முடிவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்கன்னு தெரில. ஆனால் இந்தியா இல்லாமல் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்காதுன்னு தெளிவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஒவ்வொரு நாளும் வந்து பூகம்பம் வெடிச்சிட்டே தான் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க பேச போகிறாங்க தெரில. இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க ஐசிசிஐட்ட எது ஒரு தகவலும் கொடுக்கல. ஸோ ஐசிசிஐ தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜெய்ஷா பிசிசிலேருந்து ஐசிசி போயிட்டாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இனிமேட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து யோசிச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், பாகிஸ்தானில் லாகூரில் கூட கண்டிப்பாக வந்து அவங்க செக்யூரிட்டி எப்படி இருக்கும் தெரியும், நம்ம செக்யூரிட்டியோட வந்து போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து தேசிய அளவில் வந்து இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அது உண்மை தான். ஸோ அதற்கு பதிலாக வந்து வேறு வழியே இல்லை, நம்ம வந்து ஹைப்ரிட் முறையில் தான் நடத்தி ஆகணும். ஸோ பாகிஸ்தானில் கொஞ்சம் மேட்சும்
இன்னொரு நாட்டில் வந்து கொஞ்சம் மேட்ச் நடத்தினா பிரச்சனையே இருக்காதுன்னு தான் இப்போதைக்கு முடிவாக இருக்குன்னு தான் உண்மை. ஸோ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஷெட்யூல் வந்த பிறகு தான் நம்ம ஐபிஎலோட ஷெட்யூல் கன்ஃபார்ம் ஆகும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிற தப்புன்னு சொல்லணும், அதையும் எனக்கு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து நம்ம சிஎஸ்கே பிளேயர் நிறையா பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபாலாக இருக்கட்டும், ஸோ அதற்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து ருத்துராஜ் அடித்த அந்த 97 இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து சாதாரண டீமுக்கு அடிக்கிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இருந்தாலும் வந்து அது எல்லாமே வந்து இப்போ எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேனாக ஃபார்முக்கு திரும்புறது நல்ல விஷயம் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம டெஸ்ட் நம்ம ருத்துராஜெல்லாம் அனுப்பிவிட்டுக்கலாம்ப்பா, வேற லெவலில் அடிப்பட தெரியுமான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பேசலாம், ஒரு அளவுக்கு பேசலான்ற மாதிரி தான் நானும் யோசிப்பேன். ஸோ இப்போ ருத்துராஜ் இருக்கிற ஃபார்ம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு முதல் அறிகுறி தான் வந்து அந்த 97 உண்மையிலே வந்து அவரோட ஃபார்முக்கு திரும்புகிறான்னு தான் அர்த்தம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஐபிஎல்லை பற்றியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றியும் அப்டேட் கொடுக்குறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட சிஎஸ்கேயோட முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி. ஸோ சிஎஸ்கே ஜெர்சின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைட்டில் ஸ்பான்சர் வந்து நம்ம ஜெர்சியில் யார் வரப்போகிறா, ஸோ அவங்க தான் வந்து மெயின் ஸ்பான்சராக இருப்பாங்க. ஸோ டிவிஎஸ் குரூப் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்க, இப்போ அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து எத்திஹாட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஜெர்சியோட பேக் சைடில் இருந்திருக்கோம், இப்போ வந்து அவங்க ஃப்ரண்ட் சைடு வரப்போகிறாங்கன்னு தான் இப்போ 2 டேஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து வரப்போகிற ஐபிஎல்ல வந்து நம்ம பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ இப்போ கிரிக்கெட்டில் நம்ம டெஸ்ட்லேயும் எந்த மாதிரி விளாட்றோன்னு தெரியும். ஸோ எல்லாமே ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காரணம் ஐபிஎல்ன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஐபிஎல்ல கண்டிப்பாக பிச்சர்ஸ் வந்து பவுலிங்க்கும் ஸ்பின்னுக்கும் சாதகமாக தான் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிச் ரிப்போர்ட் அஃபிஷியலாக வந்துன்னா சிஎஸ்கேல பிச் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் யூஸ் ஆகுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. தலை தோனி வந்து ஃபுல் டைமாக விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ கேள்வி கேட்டுருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலை வந்து ஃபுல் டைமாக தான் விளையாடுவார். ஸோ அதுவும் கீப்பிங்கில் இருக்க போகிறாரா இல்லை கீப்பிங் பதிலாக வந்து ஃபீல்டிங் நிற்க போகிறான்னு தெரில. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக விளையாடுறாருன்னா கண்டிப்பாக வந்து கீப்பிங்கில் தான் இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றின உங்கள் கருத்து என்னவோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன், அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடப்படுது சண்முகம்.